ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டூ போட போகிறோம். அதுதான் இன்றைக்கி ஒரு கண்டென்ட். நம்மளுக்கு கண்டென்ட் கிரியேட்டட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மெம்பர்ஸ். அவங்கள காட்டுறோம், பார்த்துக்கோங்க. இவங்க 2 பேர் தான் அந்த நம்மளோட கண்டென்ட் வந்து இவங்க 2 பேர் தான். ஆமாம், இன்னைக்கு இந்த 2ம் வந்து ஏதோ ஒரு வேலை பார்க்க போது. வாங்க போய் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க. இந்த பிள்ளை அவங்க ஆள் பேரை குத்த போது, இந்த பிள்ளை அவங்க ஆள் பேரை குத்த போது. வீட்டில் இப்போ விளக்கமா தடி வாங்க போகிறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். விளக்கமா தடி வாங்குறதையும் பாருங்க. வந்து நம்ம வந்து வண்டியில் போயிட்டு இருக்கோம். டாட்டூ போட போங்க, அபிக்கியாவுக்கு போங்க, உள்ளக்கு போங்க. கைஸ் மேலே அந்த அண்ணா வந்து டாட்டூ போட்டுட்டு இருக்காங்களாம். அவங்க போயிட்டு அவங்க தலையை போய் காமிச்சிட்டு வராங்களாம். என்னாச்சு? அங்கே வந்து மேலே அந்த அண்ணன் வந்து டாட்டூ போட்டுட்டு இருந்தனால நம்மளை வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம வந்து இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் அந்த அண்ணா கீழே வந்தாங்க. வந்தோன்னே நம்ம பேர் சொன்னோன்னா மாடல் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. எந்த மாதிரி சொல்லி வந்தாச்சு. டேட்டு கடைக்கு வந்தாச்சு. ஆனால் சில நேரத்துக்கு வந்து நாங்கள் வந்து மிரண்டுட்டோம். டேட்டு போட முடியாத ஒரு சுச்சுவேஷன். மிரளெல்லாம் இல்லை, பிள்ளைங்க காசு கம்மியாக கொண்டாந்து. ஐயோ எங்கள் அப்பா கஷ்டமாக போச்சு. வந்து ஒழுக்கி எடுத்தாச்சு. அதுதான் நல்லா இருக்கு. அதே ஓகே சொல்லு. மக்களை இதான் வந்து டேட்டூ ஷாப்பு. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. என்ன பேர் குத்த போகிறாங்க அப்படின்றதெல்லாம் சிஸ்டத்தில் அடித்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. உண்மையாகவே அந்த அண்ணா பண்ண டேட்டூஸ் இது எல்லாமே வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி பண்ணி அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணி ஷாப்பே வந்து வேறு லெவலாக இருந்தது. அதோட ஓகேன்னு சொல்லிட்டு பேரில் வந்துட்டு நார்மலாக பேர் மட்டும் குத்தாமல் மேலே வந்து கிரீடோ மாதிரி வச்சு குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. சடனாக அங்கனக்குள்ளே போய் பிளான் பண்ணி அதே மாதிரி மேலே கிரீடம் வச்சு சூப்பராக குத்தியாச்சு. 5th இயர் ஆனிவர்சரிக்கு 30% ஆஃபர் போயிட்டுருக்கு அவங்க ஷாப்பில். அதனால் நாங்களும் போய் குத்தினோம். பட் நானும் குத்தணும் எனக்கும் ஆசையாக இருக்குது. பட் வந்து இப்போ தான் அவங்க என் ஹஸ்பண்ட் பேரை வந்து நான் குத்திருக்கேன்னா அடுத்து தம்பி பேரை குத்திக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். என்றைக்கு அது விடிவுகாலம் பிறக்க போகுதுன்னு தெரியல குத்துறதுக்கு. அதோட ஓகேன்னு சொல்லிட்டு அந்த அண்ணா வந்து டேட்டூ குத்துறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. புது ஊசி, இங்கு எல்லாமே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக பண்ணிட்டாங்க. அது மாதிரி டேட்டூ குத்துறது வந்துட்டு அவ்வளோவெல்லாம் வலிக்கலை. என் தங்கச்சியோட ஃபேஸ் ரியாக்ஷனையும் நீங்கள் பாருங்கள் மக்களே. அந்த அளவுக்குலாம் வலிக்கலாம். நான் பயந்துச்சு, ரொம்ப பயந்துச்சுங்க. என் தங்கச்சி ஆல்ரெடி ஃபஸ்ட்டு என் மயன் பேரை வந்து குத்திருக்கு. அதனால ஃபஸ்ட் டைம் ரொம்ப பயந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி வந்து அதுக்கு வந்து அந்தளவுக்கு பயமாக இருக்க தான் செஞ்சிச்சு. ஆனால் வந்து வலிக்கலை அந்த பிள்ளைக்கு. அந்தளவுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சிச்சு. அந்த கிரீடம் குத்தும்போது மட்டும் கொஞ்சம் பயங்கரமாக வலி கொடுத்துருக்கு. ஏன்னா அதை வந்து ஃபுல்லாக வந்து இது பண்ணணும் இல்லையா, அதனால வலிச்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த அண்ணா வந்து புது ஊசி தான் போடுறாங்க பார்த்தீங்களா, இன்ஜெக்ஷன் ஊசி கூட மாற்றுறாங்க பார்த்தீங்களா. என் தங்கச்சி பயத்தில் வந்து மாலினி கை குடு மாலினி அப்படின்னு சொல்லிச்சு. சரின்னு சொல்லிட்டு கையை நம்ம கொடுத்தாச்சு. இந்த பிள்ளை எதுக்கு தான் என் கையை பிடிச்சிச்சுன்னே தெரியல. சும்மா தான் பிடிச்சிருக்கு. மற்றபடி ஒரு பயத்துலையோ கையை அமுக்கிறதோ கொள்றதோ அந்த மாதிரிலாம் பிடிக்கவே இல்லை. சும்மா நார்மலாக கையை பிடிச்சிருக்கிற மாதிரி பிடிச்சிருக்கு. எல்லாம் ஒரு பதட்டம்னே, வேற என்ன, ஒரு பதட்டத்தில் தான் சும்மா கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கு. மற்றபடி அதோட ரியாக்ஷனை பார்த்தாலே தெரியும். அது பாட்டில் உட்காந்துருக்கு பாருங்கள். கடைசியாக வந்து ஃபைனலாக ரொம்ப ஹாப்பி. ரொம்ப நாள் சொல்லிகிட்டே இருந்துச்சு அம்மா பேரை குத்தணும், எனக்கு அம்மா பேர் குத்தணும்னு ஆசையாக இருக்குன்ட்டுன்னு. ஃபைனலாக இன்றைக்கி வந்து குத்திட்டாங்க. நீங்களே பாருங்கள் எங்கள் அம்மாவோட இதுக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். தமிழில் தான் குத்திருக்கு. எங்கள் அம்மாவோடைய பேர் வந்து லட்சுமி. ஃபைனலாக ஒரு ஆளுக்கு வந்து டேட்டூ வந்து குத்தி முடிச்சாச்சு. எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
அடுத்து ஒரு ஆள் அள்ளு விட்டு போய் உட்காந்துருக்கு. இதுக்கு இப்போ தான் வந்து இந்த பிள்ளைக்கு ஃபஸ்ட் டைமு டேட்டு குத்துறதுலேயே இதான் இப்போ தான் முதல்ல ஃபஸ்ட் டைம் டேட்டு குத்த போகிறனால ஆளுக்கு வந்து சரியான பயம் பதட்டம். கையவே வைக்கல. அந்த அண்ணே கையை வையுமா அப்படின்றாரு. அண்ணே பார்த்து மெதுவாக குத்துங்கண்ணே அப்படின்னு. ஏன்னா ஃபஸ்ட் டைம்னா இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே அந்த ஒரு பயம் பதட்டம் இருக்கும். வலிக்குமோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் பதட்டம் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பிள்ளை பயந்துகிட்டே இருந்துச்சு. அது பயத்துலேயே அதோட வலியை வந்து வலிக்கும் அப்படின்னு அந்த பயத்துலேயே இருந்தனால அதுக்கு லைட்டாக வலிச்சிருக்கு. அதோட ரியாக்ஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த பயம் இல்லாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா தெரியாது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் குத்தும் போதுமே எனக்குமே அந்த பதட்டத்தில் பயத்தில் வலி இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்தளவுக்குலாம் டேட்டு வந்து வலிக்கலை. நல்லா நிறைய பெரிய டேட்டுவாக போடுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வலிக்கும். இப்போ தான் தெரியுது ஏன் என் வீட்டுக்கார் உடம்பெல்லாம் டேட்டு போட்டிருக்காருன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. அந்தளவுக்குலாம் வலி கிடையவே கிடையாது மக்களே. நார்மலாக வலிக்குது. நம்ம தாங்கிக்க கூடிய அளவுக்கு வலிக்குது. நம்ம பதட்டத்துலேயே மேற்கொண்டு நம்ம கூட கொஞ்சம் பயத்தை உருவாக்கிக்கிறோம். அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இது என் கையை பிடிச்சதில் என் கையே உடஞ்சிருச்சு மக்களே. செம்மையாக வலி. மோதிரத்தெல்லாம் சேர்த்து வச்சு அமுக்கிருச்சு. அதுக்கு பயம், அவ்வளோதான். மற்றபடி ஃபைனலாக வந்து இவளும் போட்டு முடிச்சிட்டா. உங்கள் அம்மா பேர் வந்து விஜயான்னு வந்து போட்டாங்க. பார்க்கவே 2 பேத்துக்குமே ரொம்ப அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக வெற்றிகரமாக போட்டு முடிச்சாச்சுன்னு அவங்களுக்கு ஒரு ஆனந்தம், சந்தோஷம். அடுத்து நானும் போடுவேன், கூடிய விரைவில் போடுவேன். அதுவும் ஒரு vlog வரும், கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணி. நல்லபடியாக நம்ம வந்து டேட்டு போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து கிளம்புறோம். சரியான வழி. ரேட் எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க. நீங்களும் ராம எடுத்தீங்க அப்படின்னா கட்டிங்களா வந்து போட்டுக்கோங்க டேட்டோ. ஏன்டி